இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம் அன்பான நேயர்களே, திருப்புமுனையின் இன்னும் ஒரு புதிய எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பான நேயர்களே, இன்றைக்கு நாங்கள் உங்களை ஸ்ரீலங்காவுக்கு அழைச்சி செல்ல போகிறோம். இன்றைய எபிசோடில் இருக்கிற அனைத்து பாடல்கள், உண்மையான சாட்சிகள், கதைகள் எல்லாமே உங்களுக்கு ஸ்ரீலங்காவிலிருந்து வழங்கப்பட போகிறது. ஸ்ரீலங்கா நமக்கு அண்டை நாடாக இருக்கிறது. ஒரு மிகவும் அழகான தேசம் ஸ்ரீலங்கா. அங்கிருந்து உங்களுக்காக சில காட்சிகள் இதோ. ஸ்ரீலங்கா எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸ்ரீலங்கா இஸ் கால்ட் அஸ் த பேர்ல் ஆஃப் தி இந்தியன் ஓஷன். அதாவது இந்திய பெருங்கடலின் முத்து என்று ஸ்ரீலங்கா அழைக்கப்படுது. தேவன் இந்த நாட்டை ரொம்ப அருமையாக அழகாக ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாட்டில் அழகான இயற்கை வகைகள் அமைந்திருக்கின்றன. நிறைய மரங்கள், செடிகள், மலைகள், யானைகள், முதலைகள், இது மாதிரி அழகான இயற்கை காட்சிகள் அங்கே நிறைய இருக்குது. அதனால் இந்திய பெருங்கடலின் முத்து என்று ரொம்ப பொருத்தமாகவே ஸ்ரீலங்கா அழைக்கப்படுது. ஸ்ரீலங்கா நமக்கு அண்டை நாடாக இருக்குது. தேவன் நமக்கு அண்டை வீட்டாரை நேசிக்க சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த எபிசோடை நமக்கு பிரியமான ஸ்ரீலங்கா மக்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஸ்ரீலங்காவில் பேசுகிற மொழி பேர் சிங்களம். இந்த சிங்கள மொழியில் ஒரு அருமையான பாடல் நமக்காக வந்து கொண்டு இருக்கிறது. இதை நமக்கு வெள்ளூர் வட்ட மெத்தடிஸ்ட் சர்ச்சிலேருந்து அவங்களுடைய கொயர் பாட வராங்க. வாங்க கேட்போம்.
நாம கேட்ட அந்த அருமையான சிங்கள பாடலின் அர்த்தம் என்னன்னா, தேவனிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுவோம், அவர் அவரை போலவே நம்மளையும் பரிசுத்தவான்களாக மாற்றுவார் என்பதாகும். அன்பான நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் முழுவதுமாக நாம் புதிய தொடக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் இன்றைய எபிசோடில் நம்முடைய எதிர்காலம் எதுவுமே நமக்கு தெரியாத போது அதில் நமக்கு எப்படி ஒரு புதிய தொடக்கம் கிடைக்கும் என்பதை பற்றி பேச போகிறோம். இந்த புதிய வருடத்தில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை நிச்சயமாக கொடுக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாளைக்கு நம்முடைய எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியாது. அப்படி அது தெரியாத பட்சத்தில் நமக்கு ஒரு கவலை வரலாம், ஒரு கலக்கமோ ஏற்படலாம், இல்லை பயம் ஏற்படலாம். ஆனால் எப்படி இருந்தாலுமே தேவன் உங்களோடு அந்த சமயத்திலும் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. நண்பர்களே, உங்களுக்காக ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு உண்மையான சாட்சியை வழங்கவிருக்கிறோம். டாக்டர் ஹெசானி அவர்கள் ஒரு பயங்கரமான விபத்தில் மாட்டிக்கொண்டாங்க. அந்த விபத்திலிருந்து உயிர் பிழைப்பாரா, பிழைக்க மாட்டாரா, அவருடைய எதிர்காலம் என்ன ஆகும், எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து அவங்க மீண்டு வந்தாங்க, தேவன் அவருடைய வாழ்க்கையில எப்படி ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார் என்பதை பற்றி அவங்க நம்முடன் பகிர்ந்து கொள்ள வராங்க. வாங்க இந்த சாட்சியை கேட்போம். நான் ஒரு டாக்டராக இருக்கேன், ஒரு அரசாங்க மருத்துவமனையில் வேலை செய்கிறேன். எனக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. என்னுடைய கணவர் கூட ஒரு டாக்டராக தான் இருக்கார். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இருந்தாலும் எனக்கு தேவன் மேலே பெருசாக நம்பிக்கை எதுவும் இல்லை. என்னோட வாழ்க்கையில் சந்தோஷங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். 2010 வருஷம் அக்டோபர் 20 என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. அன்னைக்கு மருத்துவமனையிலிருந்து நான் திரும்பி வந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. ஒரு வண்டி என் தலை மேல இடிச்சதுனால என்னோட தலையில மிகப்பெரிய காயம் ஏற்பட்டுச்சு. நான் அங்கேயே மயக்கமா விழுந்துட்டேன். என்ன நியூரோ சர்ஜிக்கல் ஐசியூல அனுமதிச்சாங்க. அங்கே டாக்டருங்க என்னோட மூளையை சிடி ஸ்கேன் மூலமா பரிசோதனை பண்ணினாங்க. தலைக்கு உள்ள இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது. அது காரணமா என்னோட மூளையில ஒரு காயம் ஏற்பட்டிருந்ததும் அவங்களுக்கு தெரிஞ்சது. காயம் ரொம்ப ஆழமா இருந்ததுனால டாக்டருங்க நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அவங்க தங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறம் 24 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு சிடி ஸ்கேன் எடுக்க முடிவு பண்ணாங்க. இந்த விஷயத்துல நான் ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னோட 2 பிள்ளைங்களோட நிலைமை என்ன ஆகும்னு நான் கவலைப்பட ஆரம்பிச்சேன். என்னோட குழந்தைங்க 2 பேரும் மருத்துவமனையில என்னை பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்பெல்லாம் அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னோட கணவர் நான் இல்லாம எப்படி இந்த குழந்தைங்களை வளர்ப்பாருன்னு நான் ரொம்பவே அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி நினைச்சேன். என்னுடைய நிலைமையை நினைச்சு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் பண்ணேன். எனக்கு வேற வழி தெரியல. 24 மணி நேரம் கழிச்சு எனக்கு இன்னொரு சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. அப்பதான் ஒரு அதிசயம் நடந்தது. எப்படி இது நடந்ததுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருக்குது. ஏன்னா என்னோட மூளையில ஏற்பட்டிருந்த இரத்த கசிவு நின்னு போயிருந்தது. இது தேவனால ஏற்பட்ட மிராக்கிள் தான். தேவனால நம்ம பரிபூரணமாவே குணப்படுத்த முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இதை குணப்படுத்தினார்னு நான் முழுசாவே நம்பினேன். அதுக்கு பிறகு என்னோட வாழ்க்கை முற்றிலுமே மாறிடுச்சு. அந்த சமயத்துல தான் நான் 2 கொரிந்தியர் 5:17 இருக்கிற வசனத்தை நினைச்சுக்கிட்டேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் இப்போ ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேங்கிறத அப்பதான் நான் உணர ஆரம்பிச்சேன். எனக்கு அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறாரு. என் வாழ்க்கையில இருந்த எல்லா குறைகளுமே இப்ப முழுமை அடைஞ்சிட்டது போல எனக்கு தோணுது. இப்போ என்னுடைய வாழ்க்கை முழுமையாயிடுச்சு. நான் என்னோட இந்த சாட்சியத்தை மற்றவர்களோட பகிர்ந்துக்க ஆரம்பிச்சேன். நான் ஒரு டாக்டரா இருந்தாலும் நான் மிகப்பெரிய டாக்டராகிய ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன்.
நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் இப்போ ஜெபம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க குணமடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க சந்தோஷமா தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னோட குடும்பத்தை பற்றி சொல்கிறப்போ எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு நான் என் கணவரோட என் பிள்ளைங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். என் பிள்ளைங்க தேவனோட இருக்கக்கூடிய தொடர்பில் ரொம்ப வலிமையாக இருக்கிறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு அவங்களும் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. மீடியா துறையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்னுடைய இளைய மகன் தன்னோட படிப்பை நல்லபடியாக முடிச்சிட்டாரு. எனக்கு இப்படி அறிவான பிள்ளைகளை கொடுத்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். தேவன் என் வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில எந்த குறையும் இல்லை. அதை நான் நல்லாவே சொல்ல முடியும். இதுக்காக நான் என்னுடைய எல்லா நன்றியையும் மகிமையையும் தேவனுக்கு செலுத்துறேன். டாக்டர் ஹெசானியோட வாழ்க்கையில நடந்த அற்புதமும் அந்த சாட்சியும் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஆக்சிடென்ட்க்கு பிறகு எப்படி டாக்டர் ஹெசானி தேவனிடத்தில் கிட்ட நெருங்கி வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் இதே மாதிரியான ஒரு விபத்து ஏற்பட்டால் நம்ம என்ன செஞ்சுருப்போம், நம்ம எப்படி யோசிச்சிருப்போம். ஆனால் டாக்டர் ஹெசானி எப்படி நினச்சி எப்படி தேவனிடத்தில் இன்னும் கிட்ட நெருங்கி சேர்ந்து ஒரு புதிய தொடக்கத்தை அவங்களோட வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டாங்கன்ற நம்ம பார்க்கும்போது நமக்கும் ஒரு நம்பிக்கை நிச்சயமாக கிடைக்கும். தேவன் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு நீங்கள் விரும்பிட்டு இருந்தீங்கன்னா அவரிடத்தில் இன்னும் கிட்ட நெருங்கி வாங்க. இன்றைய எபிசோடில் நம்ம நாளை நமக்கு என்னன்னு தெரியாத போது, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாத போது நாம் எப்படி முன்னேறி செல்வது, எப்படி அதில் ஒரு புதிய தொடக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இஸ்ரவேலருடைய கதையாகவும் இருந்தது. பைபிளில் யாத்ராகமம் என்ற புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது அதில் முதல் பகுதி ரொம்ப சோகமாகவும் கஷ்டமாகவும் இருக்கு படிக்கவே. இஸ்ரவேல் மக்கள் 400 வருடமாக எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவங்களோட அடிமைத்தனத்திற்கு ஒரு முடிவே இல்லாமல் இருந்தது. அவங்க எகிப்தியர்களால் ரொம்ப துன்புறுத்தப்படுறாங்க. அவருடைய குழந்தைகள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். அப்படி ஒரு அடிமைத்தனமான வாழ்வில் இருந்து அவங்க தேவன் நோக்கி கூக்குரலிடுறாங்க. அவங்களுடைய கதறலை கேட்டு தேவன் அவர்களுக்காக ஒரு மனிதனை எழுப்புகிறார். அவர்தான் மோசே. மோசே இஸ்ரவேல் மக்களை பார்வோனிடமிருந்து விடுவித்து கானான் தேசத்துக்குள்ள வழி நடத்தி போறாரு. அவங்களோட விதியே மொத்தமாக மாறி போகுது. இப்படித்தான் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்தோ கவலையோடவோ கலக்கத்தோடவோ இருந்தால் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-10. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். பார்த்தீர்களா நண்பர்களே, நாம் எல்லோரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள ஒரு கோத்திரமாக இருக்கிறோம். இஸ்ரவேலர் என்னப்படுவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள ஜனம். நாமும் அதே போன்றுதான். தேவன் எப்படி இஸ்ரவேலை காப்பாற்றினாரோ அதே போன்று உங்களையும் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக காப்பாற்றுவார். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தேவன் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஒருவேளை சமீப காலத்தில் நீங்கள் இருட்டில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்குது. உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதற்காக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். உங்களுக்காக நாங்கள் உங்களுடன் இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களுடைய ப்ரேயர் லைனில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இந்த இடைவேளையை தொடர்ந்து வெள்ளூர் வட்ட திருச்சபையில் இருந்து ரெவரண்ட் சுனில் வீரசிங்கையை நம்ம சந்திக்க இருக்கிறோம். இணைந்திருங்கள். திருப்புமுனை நிகழ்ச்சியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு உங்கள் அபிமான நிகழ்ச்சியை மேலும் சுவாரஸ்யப்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு புதிய அடியை எடுத்து வைக்கப் போகிறோம். இனி வரக்கூடிய திருப்புமுனை நிகழ்ச்சிகளில் நம் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளை பற்றிய செய்திகள் இடம்பெறும். ஒவ்வொரு புதன்கிழமையும் பிராந்திய மொழி பாடல்களை கேட்கலாம்.
மற்றும் அந்த பிராந்தியத்தை பற்றிய விவரங்கள் காண கிடைக்கும். நாங்க 9 பெண்களோட ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு ஒரு ஏழை பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதும் அவங்களுக்கு நன்மை செய்யறதும் ரொம்ப கடினமான காரியமா இருக்கு. என்னோட எல்லா காரியங்கள்லயும் ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிச்சு வசனத்தை கேட்டப்ப எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருந்துச்சு. எனக்கு அமைதியும் கிடைச்சது. இப்போ நம்மளோட அடுப்பு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. நாம உணவை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தவாவை அடுப்பு மேல வைப்போம். இந்த தவா மேல மண்ணால பரப்பி விடுவோம். இந்த சூடான மணல் அவன் மாதிரி வேலை செய்யும். இப்போ இந்த பாத்திரத்தை இது மேல வச்சிடுவோம். 3/4 மணி நேரம் வைப்போம். தொடர்ந்து திருப்புமுனை நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் கலர்ஸ் டிவியில் காலை 6:30 மணிக்கு. அதோடு நீங்கள் இதை சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலிலும் பார்க்க முடியும். வெல்கம் பேக் நேயர்களே. இன்றைக்கு நம்ம பிராந்திய திருப்புமுனை நிகழ்ச்சியில தெற்காசியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கு ஸ்ரீலங்காவிலிருந்து உங்களுக்கு அழகான பாடல்களையும் உண்மையான சாட்சிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஸ்ரீலங்கா பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், உலகத்தில் முதல் முறையாக ஒரு பெண்ணை பிரதமராக நியமித்த பெருமை ஸ்ரீலங்காவுக்கு சேரும். 1960ஆம் ஆண்டு சிரிமாவே பண்டார நாயக்கியே என்பவரை ஸ்ரீலங்கா முதல் பெண் பிரதமராக நியமித்தது. இப்பொழுது நாம் ஸ்ரீலங்காவில் இருக்கும் வெல்லூர் வட்ட திருச்சபையின் போதகர் ரெவரண்ட் சுனில் வீரசிங்கே அவர்களை சந்திக்க போகிறோம். தேவன் அவரை எப்படி ஊழியத்துக்காக அழைத்தார், அதிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு புதிய தொடக்கம் ஏற்பட்டது என்பதை பற்றி அவர் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். வாங்க கேட்போம். நான் 35 வருஷமா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய 10 சபைகளுக்கு மேலே நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு வரேன். நான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெல்லூர் வட்ட மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு 9 வயசு இருக்கும்போதே நான் என்னை ஊழியத்தில் ஈடுபடுத்திக்கிட்டேன். எனக்கு நிமோனியா ஏற்பட்டதுனால என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. என்னுடைய அம்மா எங்களுடைய உள்ளூர் போதகர் ஒருவரை மருத்துவமனைக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. அவர் எனக்காக ஜெபம் செஞ்சார். என்னுடைய அம்மா தேவன் மேலே முழுமையான நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நான் மெல்ல மெல்ல குணமடைகிறத அவங்க பார்த்த பிறகு அவங்க தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. அதற்கான ஒரு வாய்ப்பையும் எனக்கு கொடுத்தாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தேவனுக்காக வாழணும்னு ஆசைப்பட்டேன். என்னால் வேறு வேலை செய்ய முடியும், இருந்தாலும் அதைத்தான் என்னுடைய வாழ்நாள் லட்சியமாக எடுத்துக்கிட்டேன். நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கான முடிவை எடுத்தேன். 1990ஆம் வருஷம் 4 வருட பயிற்சிக்காக நான் தியாலஜிக்கல் கல்லூரிக்கு போனேன். தியாலஜிக்கல் படிப்பை முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு போதகராக தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். போதகராக ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடி நான் 7 வருஷத்துக்கு மேலே தியாலஜிக்கல் படிப்பை ஆழமாக படித்தேன். என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு நான் போயிருக்கேன். நான் ரொம்ப வேதனை தரக்கூடிய அனுபவங்களையும் கடந்து வந்திருக்கேன். இந்த அனுபவங்களுக்கு அப்புறம் பைபிளில் உள்ள பிலிப்பியர் 4:13 எனக்கு மிகவும் உதவியாக இருந்துச்சு. எனக்கு வலிமை தரக்கூடிய தேவன் மூலமாக என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும். இந்த வசனத்தின் மீது நம்பிக்கை வைத்தபடி இந்த 35 வருட காலமாக வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தடைகள்ல இருந்தும் என்னால் வெற்றி பெற முடிஞ்சது. எங்களுடைய சர்ச்சில் நிறைய குழுக்கள் இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய குழுக்களாக இருக்குது. அது சகோதரிகள் குழு, சகோதரர்கள் குழு, அப்புறம் சண்டே ஸ்கூல், அப்படி நிறைய குழுக்கள் இருக்குது. நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டு விழா அப்புறம் சர்ச்சுடைய ஏதாவது நிகழ்ச்சிகளை தயார் செய்கிறோமோ அப்போல்லாம் இந்த குழுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்யும். நாங்கள் எங்களுடைய ஆராதனை பாடல் குழு மூலமாக தேவனை ஆராதனை செய்கிறோம். ஊழியம் செய்யும்போது அவங்களுடைய பாடல்கள் மூலமாக எங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்குது.
சமீபத்தில் எங்களுக்கு சிபிஎனுக்காக ஒரு பாடலை பாடுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. நான் இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கடந்த 35 வருஷமாக நான் தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரைக்கும் தேவனுக்கு மகிமை செய்கிறது தான் என்னுடைய கடமையாக இருக்கும். அதனால் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நொடி வரைக்கும் எல்லா தடைகளையும் தாண்டி தேவனுக்காக ஊழியம் செய்கிறதுக்காக நான் என்னை முழுமையாக அர்ப்பணிப்பேன். என்னுடைய வாழ்நாள் நோக்கமாகவும் இதைத்தான் நான் வச்சிருக்கேன். ரெவரண்ட் சுனில் வீரசிங்கே கூறியதை நம்ம எல்லாரும் கேட்டோம். தேவன் அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இதைத் தொடர்ந்து நாம் இணைந்து நம்முடைய எதிர்காலத்துக்காகவும் ஸ்ரீலங்காக்காகவும் ஜெபிக்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். சர்ச் கோயர்ஸின் கான்சர்ட் இந்த புதிய வருடத்தில் ஒரு புதிய எல்லையை தாண்டி செல்கிறது. பாக் ஜலசந்திக்கு மறுபுறம் உள்ள ஸ்ரீலங்காவுடைய கொயரை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். முதல் முறையாக மொராட்டுவாவில் உள்ள வெல்லோரவட்ட மெத்தடிஸ்ட் சர்ச்சுடைய அற்புதமான கொயரை உங்களுக்காக வழங்கப் போகிறோம். இந்த புதிய வருடத்தில் இந்த இனிமையான ஆராதனை பாடலை ஜனவரி மாதம் முழுக்க கேட்கலாம். வெல்கம் பேக் நண்பர்களே. இன்று நம்முடைய திருப்புமுனையின் பிராந்திய மொழி நிகழ்ச்சியில் ஸ்ரீலங்காவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஸ்ரீலங்காவை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தீங்க, பாடல்களை கேட்டீங்க, சாட்சியை கேட்டீங்க. தொடர்ந்து நம்ம ஸ்ரீலங்காக்காகவும் உங்களுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். நம் எல்லாருக்குமே எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்காக ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் தேவனை நோக்கி இப்பொழுது பார்ப்போம். வாங்க ஜெபிப்போம். காலங்கள் எல்லாவற்றையும் தன் கரத்தில் வைத்திருக்கும் நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட ராஜா, நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை நாளை எங்களுடைய எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் திகைப்போடும் கலக்கத்தோடும் யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையை நீர் சந்திங்க. அந்த பயத்தை அவர்களிடத்திலிருந்து நீக்கி போடுங்க. நீர் அவர்களை விட்டு விலகுவதில்லை என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுங்க. அப்பா, எங்களுடைய அண்டை நாடாகிய ஸ்ரீலங்காக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நாட்டின் தலைவர்களை நீர் ஆசீர்வதிங்க. அங்கு வாழும் மக்களை நீர் ஆசீர்வதிங்க. எங்கள் இரு தேசத்திற்கும் இருக்கும் நல்லுறவு நீடிக்கட்டும். இந்த தேசத்தின் தலைவர்களுக்கு தேவனுடைய ஞானம் கிடைக்கட்டும். உம்முடைய அனுகிரகம் அந்த தேசத்தில் இன்னும் அதிகரிக்கட்டும். அப்பா, ஒருவேளை நாளை என்னவென்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தால், பயத்தோடு நாங்கள் யாரும் இருந்தால், எங்களுடைய வாழ்க்கைகளில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கட்டளையிடுங்க. எங்களுடைய நேயர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களை நீர் மாற்றி போடுங்க. அவர்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்ற விசுவாசத்தை கொடுங்க. அவர்கள் இன்னும் அதிகமாக உம்மை கிட்டி சேரட்டும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். ஆம் நண்பர்களே, நாம் ஏறெடுத்த இந்த ஜெபத்தின்படியே தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக அற்புதமாக மாற்றவிருக்கிறார். தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் உங்களுக்காக ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதியை மட்டும் இறுதியாக பற்றி கொள்ளுங்க. இன்றைய வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே.
இந்த வசனம் சொல்லுவது போல தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டம் நமக்காக வச்சிருக்கிற திட்டத்தோட ரொம்ப அழகானது, மேன்மையானது. அவர் நமக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் எல்லாமே நம்ம நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மிக மிக அதிகமாக பெரிதாக உள்ளது. ஒருவேளை நீங்கள் உங்களோட எதிர்காலத்தை குறித்து பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, கவலையோடு இருந்தீங்கன்னா, கலக்கத்தோடு இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. தேவன் உங்களுக்காக ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வைத்து கொண்டிருக்கிறார். இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சியில் நம்ம நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் ஸ்ரீலங்காவை பற்றி தெரிந்து கொண்டோம். அங்கிருந்து பாடல்களை கேட்டோம், டாக்டர் ஹெசானியுடைய சாட்சியை கேட்டோம், ரெவரண்ட் சுனில் வீரசிங்கே அவருடைய கதையை நம்ம கேட்டோம். இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக நீங்கள் நிச்சயமாகவே புது நம்பிக்கை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் கூட நீங்கள் உங்களோட எதிர்காலத்தை குறித்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா, do not worry. Don't worry about tomorrow because God is already there. இப்பொழுது நான் விடை பெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் மீண்டும் உங்களை இன்னும் ஒரு புதிய எபிசோடில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.